கப்பே ஜெயிக்கணும்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு பேசணும்னு சொல்லுவாங்க. கப்பு ஜெயிச்சிட்டோம் வையன், எங்ககிட்ட 5 கப்பு இருக்கு, நீங்க இப்பதான் ஒன்று ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த 5 கப்பும் ஜெயிச்சிட்டோம் வையன், நாங்க அப்பவே ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸா இருக்காங்களா, அவங்க எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம 18வது வருஷம் ஆர்சிபி நம்மளுடைய டீம், ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில், விராட் கோலி, இந்த 3 பேரும் உருவாக்குன இந்த டீம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு ப்ரோ. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா ப்ரோ? ஐ கேனாட், எனக்கு வந்து சொல்ல தெரியல ப்ரோ. எனக்குள்ள இருக்கிற அவ்வளோ ஒரு பெஸ்ட் விஷயம். அந்த மனுஷன் 18 வருஷமா அவன் வாழ்க்கையை வந்து ஆர்சிபிக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. சாம்பியன்ஷிப் லீக்லையும், டெஸ்ட் லீக்லையும், ஓடிஐ லீக்லையும், T20 லீக்லையும் வந்து நிறைய கப்பு அடிச்சிட்டாரு. அதெல்லாம் வந்து சப்போர்ட்டர்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஈ கேன் பர்ஃபார்ம் வெரி வெல். அவர் மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேயர் இந்தியாவிலே வந்து யாரும் இல்லை. பட் இந்த ஆர்சிபின்னு வரும்போது he was giving everything, எல்லா விஷயத்தையும் வந்து கொடுத்துருவாரு. கடைசியில் அந்த தோல்வி மட்டும் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த ஆர்சிபி அந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச். ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ். எவன் தான் மயர்ந்துட்டு போங்கடா, யார் என்னன்னா சொல்லுங்கடா, எனக்கு தானே தெரியும். நான் எவ்வளோ வந்து ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, வேலை செய்கிற இடத்துல இருந்து, ஏரியாவிலேருந்து, எல்லா இடத்துலையுமே ஆர்சிபி விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஆர்சிபி டீமுக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோ வந்து அவங்கள கேவல்படுத்தி, என்னையை கேவல்படுத்தி, ரொம்ப அசிங்கப்பட்டு, எவ்வளோ துன்புறுத்தி, எப்போ வரைக்குமே, நேற்று நைட்டு வரைக்குமே லைக் அந்த வார்த்தைகள் மாறிட்டு தான் இருந்தேன். அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் போதும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மை ஐடியல்ஸ். ஆர்சிபி ஃபார் எவர். வெற்றி பெற்றார்.